ஹாய் கைஸ், நான் உங்கள் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோவோட பார்ட் 2 தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், காலையில் 6 மணி ஆனனால இப்போ பால் கறக்க வந்திருக்கோம். அங்கே பாருங்கள், புகழும் அந்த பாப்பாவும் சீக்கிரமாக பால் கறக்கிறதுக்காக சட்டி கொண்டு வந்துருக்காங்க. பின்னாடியே எங்கள் அம்மாச்சி வராங்க. நாங்கள் முதல்ல அந்த ஸ்பாட்டுக்கு போய்க்கிறோம். கைஸ், புகழ் இந்த இடத்துல வச்சுட்டான். இப்போ இங்கேனக்குள்ளே பால் சட்டி வச்சுருக்கோம். ஏன்னா பாலை கறந்துட்டு வந்து இங்கே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கறக்கிற வரைக்கும் நாங்கள் போய் பருத்தி பிடுங்கலான் இருக்கோம். வாங்க போகலாம். சீக்கிரம் பருத்தி கவர் எட்டுவாங்க, நம்ம போய் பருத்தி பறிக்கலாம். புகழ் ஏய் இந்த சைடு இருக்குடா. கைஸ் வாங்க, இந்த சைடு தான் கைஸ் பருத்தி பிடுங்க போகும். இப்போ பாருங்கள், இந்த பருத்தி செடி இருக்குது. இந்த சைடில் இப்போ தான் கைஸ் கொஞ்சம் வளருது. ஏன்னா இப்போ தான் பூ விட்ருக்கு. அந்த சைடு நேற்று பார்த்த இடத்துல தான் கைஸ் இன்றைக்கி அதிகமாக வெடிச்சிருக்கோம். வாங்க அதுக்கிட்ட போய் இங்கே பாருங்கள், எங்கள் அம்மாச்சி பால் கறக்கிற மாட்டை கொண்டு போகிறாங்க. அது வரைக்கும் நாங்கள் எங்கள் பருத்தி பிடுங்க போகிறோம். எல்லோரும் சீக்கிரம் வாங்க. காய்ஸ் இதை பாருங்கள், புகழ் பறிக்கிறான். சீக்கிரம் பார்த்து பாருடா கனி, நீ அங்கே ஒன்று படி. இவ்வளோ போட்டாச்சு. இப்போ காய்ஸ் நம்ம ஒன்று போய் பறிக்கலாம். நமக்கு எது நல்லாயிருக்கு? இந்த இடத்துல ஒன்று நல்லா இருக்குது காய்ஸ். இப்போ பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்குன்ட்டு. அடியில் கையை வச்சு மேலே இழுத்தா வந்துடும் காய்ஸ். சாக்குங்க, இதை சாக்குக்குள்ளே போட்டு கைஸ் மொத்தமாக பறிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். கைஸ் இப்போ பாருங்கள், எங்கள் அம்மாச்சி இங்கே பால் கறந்துட்டுருக்காங்க. கைஸ் இங்கே பாருங்கள், இதான் கைஸ் இன்றைக்கான பால். புகழ் சீக்கிரத்தில் அதில் உள்ளே ஊற்றணும். இப்போ பாருங்கள், உள்ளே ஊற்றிடலாம் கடைக்கு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் பால் கறந்து கீழே கொடுத்தாச்சு. இப்போ டீ போட்டு வராங்க. டீ குடிச்சுட்டு நம்ம அடுத்து என்னன்னு பார்க்கலாம். கைஸ் நமக்கான டீ வந்துச்சு, வாங்க குடிக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே பால் கறந்து வந்து டீ குடிக்கிற சுகமே வேறு லெவல் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டாண்ட இருக்க தோட்டத்து சைடு வந்திருக்கோம். ஏன்னா அங்கே கொஞ்சம் மாடு அங்கே வச்சுட்டு கட்டிட்டு அப்புறம் மாங்காய் பறிக்கலாம் தான் வந்திருக்கோம். வாங்க போகலாம். கைஸ் நம்ம நேற்று பார்த்து மாங்காய் மரம் கூட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது குட்டியாக கீழே கைக்கிட்டே இருக்குது. பாருங்கள், அதை காட்டுறேன். காட்டிட்டு மாட்டை கட்டிட்டு வருவோம். பாருங்கள் எவ்வளோ மாங்காய் இருக்குது பாருங்கள். நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு இருந்தோம். இங்கே கையாண்டே இருக்குது கைஸ். இப்போ வாங்க நம்ம போய் மாட்டை கைஸ், நான் இந்த மாட்டை இங்கே கட்டும்போது பார்த்தேன் கைஸ். இங்கே பாருங்கள், தென்னை மரத்தில் ஒரு கழுகு உட்காந்துருக்கு. கைஸ் தான் பாருங்கள், அந்த கழுகு பறந்துருச்சு. கைஸ் நம்ம காலையில் பால் கறக்கும் போது எடுத்துகிட்டு இருந்த பருத்தியை புகழும் இந்த பாப்பா கொண்டு வராங்க. இங்கே வைங்களா, இங்கேனே க்ளீன் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ பருத்தி இருக்குன்ட்டு. கைஸ் இங்கே பாருங்கள், உள்ளே இவ்வளோ பருத்தி இருக்குது. நேற்று மாதிரி இதையும் க்ளீன் பண்ணலாம். கைஸ் இதான் கைஸ் நம்ம இன்றைக்கி காலையில் பறித்தது. இவ்வளோ இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணலாம். வாங்க கைஸ். கைஸ் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் ஒரு டப்பா முடிச்சுட்டு பாதி நிரப்பிட்டோம் கைஸ். ஹாய் கைஸ், உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் பருத்தி அங்கே உரிச்சிட்டு இருக்கும் போது கடையிலேருந்து பருத்தி கொண்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இளநீ குடிக்க போகிறோம். வாங்க போகலாம். கைஸ் அங்கே இளநீ வெட்டுறவங்க எங்களுக்காக ஒரு 3 இளநீ கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே வெட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம அங்கே கேட்டு பார்க்கலாம். என்னது? வேறு யாரும் இல்லை, நான் தான் உருட்டிட்டு வரேன். கைஸ் பண்ண மட்டும் மொத்தமாக 5 இளநீ இருக்குது. கைஸ் இதோ பாருங்கள், நம்மகிட்ட இப்போ 5 இளநீ இருக்குது. இதை வீட்டில் கொண்டு போய் சாப்பிட்லாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி ஒரு 8-9 தேங்காய் வச்சுருக்கோம் கைஸ். இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகணும். ஒரே கஷ்டமாக இருக்குது கைஸ். இதோ கொண்டு வந்து இப்போ இளநியை இப்போ இங்கே வெட்டிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இப்போ நான் இதை குடிக்க போகிறேன். குடிச்சு அப்படிக்கேன்னு சொல்கிறேன். கைஸ் பாருங்க, இளநியில் ஓட்டை இருக்குது. இப்போ இதை நம்ம குடிக்கலாம். அது எந்த கிடையாது கைஸ், ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் வாங்க இப்போ நம்ம இளநீ சாப்பிட்லாம். பாருங்கள் நம்ம எடுத்தாச்சு. இதுவும் நல்லா இனிப்பாக தான் கைஸ் இருக்குது, சூப்பராக. கைஸ் இப்போ புகழை கொஞ்சம் கொடுத்துறோம். இந்த புகழ் வாங்கி சொல்லு, எப்படி இருக்குன்னு சொல்கிறா. நல்லாயிருக்கு, நல்லா சூப்பராகவே இருக்குது. இளநீ சாப்பிட்ருக்கவங்களாம் இது கமெண்டில் நான் இளநீ சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ பக்கத்தில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் பறிக்க போகிறோம். வாங்க சீக்கிரம் போகலாம். கைஸ் இந்த 3 மாங்காய் தான் கைஸ் நம்ம பறித்தோம். அதில்
இந்த மாங்காவை இப்போ நம்ம வெட்டி சாப்பிட்லாம் வாங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடுங்கிட்டு அந்த மாங்காய் பறிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம இதை சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், இதோ மிளகாத்தூள் இருக்குது, இதில் நான் இப்போ டிப் பண்ணி சாப்பிட்றேன் கைஸ். பாருங்கள் கைஸ், இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது கைஸ், ரொம்ப புளிப்பாக காரம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. நம்ம பால் கறக்க தான் போயிட்டுருக்கோம். வாங்க நம்ம போகலாம். கைஸ் அந்த தென்னை மரத்துக்கு கீழே நிற்குதில்ல கைஸ், அதுதான் கைஸ் இப்போ நம்ம மாடு. போன வீடியோ பார்த்துருந்தா தெரியும். கைஸ் அந்த பாப்பா கையில் இருக்க போனியவும் நம்ம கையில் இருந்த இந்த வாளியவும் அந்த மரத்தாண்ட வச்சுட்டு நம்ம இந்த சைடு போகலாம் கைஸ். கைஸ் இப்போ இங்கே வச்சாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா காற்றடிக்குது, மேலே மரத்தெல்லாம் பாருங்கள் எப்படி ஆடுதுட்டு. இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் கண்ணுக்குட்டி கூட விளாட்லாம். ஏய் கண்ணுக்குட்டி பாருங்கள், நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குது. வாங்க நம்ம அங்கே போகலாம். கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம தட்டைப்பயிறு அறுத்து கொண்டு வந்திருக்கோம். கைஸ் இப்போ நம்ம அங்கே இருக்க மாடுகிட்ட போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த பாப்பாவும் புகழும் சேஸ் பண்ணி அங்கே போகிறாங்க. இப்போ நம்மளும் அங்கே தான் போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த தடவை இங்கே பாருங்கள், நம்ம பார்த்துருந்த புல்லை விட இந்த தடவை எவ்வளோ புல் முளைச்சிருச்சுன்ட்டு பாருங்கள். அவங்க 2 பேரும் கரமாலே ஏறிட்டாங்க, நம்ம தான் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்கள், ரோட்டில் ஒரு வண்டிக்கார் வேகமாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறார். இந்த இன்றைக்கி என்னன்னு தெரில கைஸ், எப்பவும் விட இன்றைக்கி ஓவராக காற்றடிக்குது. பாருங்களே எப்படி காற்றடிக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள் எப்படி இது நெல் வந்திருக்குன்ட்டு. வா என்ன பாதியில் நின்றுட்டீங்க, சீக்கிரம் போங்க. பாருங்கள் அங்கே நின்றுட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்மளும் சீக்கிரமாக போகலாம். ஃபஸ்ட்டு மாடுக்கிட்ட போங்க. பாருங்கள் கைஸ், இப்போ அங்கே மாடுக்கிட்ட இருக்கு, நம்ம அங்கே போயிட்டு போகலாம். கைஸ் பாருங்கள், மாடுக்கிட்ட வந்தாச்சு. நம்ம அங்கே தொட்டிலேருந்து வர தண்ணி பாருங்கள் இங்கே வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ பாருங்கள் கைஸ், இப்போ நம்ம இந்த மரத்தடியில் போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நம்ம கிட்ட போய்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உழுது விட்டனால நடக்கவே முடியல கைஸ். ஒரு மாதிரி காலெல்லாம் மண்ணுக்குள்ளே போயிடுது. பாருங்கள், இவங்க 2 பேர் உட்காந்துட்டாங்க, நம்மளும் உட்காரலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கேன், நல்லாவே காற்றடிக்குது. பாருங்களே பின்னாடி மரம்லாம் நல்லாவே ஆடுது. இந்த மரத்தடியில் நல்லா ஜிலு ஜிலுன்னு வேறு காற்றடிக்குது கைஸ். இப்போ நான் இங்கே உட்காந்துருக்க நேரத்தில் அங்கே என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க, என்னான்னு போய் கேட்கலாம் கைஸ். புகழ் என்ன பேசிகிட்டு இருக்க? என்ன ஐடியா? சரி ஏதாவது சொல்லு, என்ன விளாட்லாம்? கைஸ் இப்போ நமக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குல்ல கைஸ், இதுக்குள்ளே நம்ம இப்போ ஒளிய போகிறோம். ஆளுக்கு 5 நிமிஷம் கைஸ். புகழ் 5 நிமிஷத்தில் எத்தனை பேரை கண்டுபிடிக்கிறானோ, யார் அதிகமாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வின்னர் கைஸ். வாங்க இப்போ கேம் ஸ்டார்ட். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் என்னென்னா, இங்கே நெல் சைடு தான் போகக்கூடாது கைஸ். பாருங்கள், அந்த பாப்பாவே நான் அவுட்டுன்னு ஒத்துக்கிட்டு 5 நிமிஷம் இது 1 நிமிஷம் என்ன போகுது, நாங்கள் போய் ஒழிஞ்சிக்க போகிறோம். 5 நிமிஷத்தில் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கிறதா இல்லை புகழை கண்டுபிடிக்கான்னு பார்க்கலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பண்ணு எண்ணிக்கிட்டு இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே இங்கே வந்துவிட்டோம். இப்போ வாங்க இங்கே தான் ஒளியை பார்க்கலாம். கைஸ் நம்ம இப்போ இங்கே தான் ஒளிய போகிறோம். இது அந்த பாப்பா நம்மளை கண்டுபிடிக்காதுன்னு நினைக்கிறேன் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். புகழ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 2 கரை தாண்டி அங்கிட்டு உட்காந்துருக்காங்க கைஸ். அந்த பாப்பா வேறு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பார்த்து சேஃபாகவே ஒழிஞ்சிக்கலாம் கைஸ். நம்ம கஷ்டப்பட்டு ஒழிஞ்சிருந்தோம் கைஸ். மேட்ச் ஆரம்பித்து ஒரு 2 நிமிஷத்துலேயே அந்த பாப்பா கண்டுபிடிச்சிச்சு கைஸ். இன்னும் புகழ் மட்டும் தான் பாக்கி இருக்கான், வாங்க நம்ம போகலாம் கைஸ். இன்னும் ஒரு 3 நிமிஷம் தான் கைஸ் இருக்குது. அதுக்குள்ளே இந்த பாப்பா தேடிட்டு இருக்கா. புகழ் இந்த இடத்துல ஒழிஞ்சிருப்பான்னு சொல்லி நினைக்கிறா, ஆனால் இங்கிட்ட ஒளியிலன்னு நான் நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம், அவன் நான் ஒளிஞ்சிருந்த இடத்துல இருந்து மாறி கூட போயிருக்கலாம். அந்த சைடு யாரோ போகிற மாதிரி சவுண்டு கேட்குது, ஆனால் நம்ம அவனை மாட்டி கொடுக்கக்கூடாது கைஸ். புகழ் அங்கிட்ட பார்த்துட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்கா கைஸ். கடைசி 2 நிமிஷம் இருக்குது. இங்கே பாருங்கள் சீக்கிரம் வேகமாக ஓடிட்டுருக்கா கைஸ். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி வலிக்கி விட்டுருச்சு. புகழ் அவுட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நானும் அவுட் ஆகிட்டேன், புகழும் அவுட் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு இப்போ 2 பாயிண்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஃபஸ்ட் அவுட் ஆனனால இப்போ நான் தான் போய் எண்ண போகிறேன். இப்போ புகழும் அந்த பாப்பா ஒளிய போகிறாங்க. இப்போ சரி அங்கே எண்ணிட்டு இருக்கான், நம்ம போய் ஒளியலாம் கைஸ். எங்கே ஒளிய
ஒளியலான்னு தெரில கைஸ். போய் ஒளியலாம் சுற்றிக்கிட்டே இருக்கேன் கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மிளகா செடி கைஸ். பாருங்க கைஸ் நல்லா சிவப்பாக இருக்குது கைஸ் மிளகா செடி. இதோ அப்புறம் இங்கே ஒரு பச்சை மிளகா இருக்குது. அங்கே பாருங்க கைஸ் இந்த இடத்துலையே ஒழிஞ்சிடலாம் கைஸ். மிளகா வேற கிட்ட இருக்குது, நம்ம இங்கேயே ஒழிஞ்சிடலாம் கைஸ். அப்புறம் அவங்க கிட்ட வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன் கைஸ். பாய். அந்த ஸ்பாட்டில் ஒளிஞ்சிருந்தா அவன் நம்மளை கண்டுபிடிச்சிருவான் போல கைஸ். அதனால் இப்போ இந்த ஸ்பாட்டில் உட்கார போகிறோம் கைஸ். இதோ வேறு வரேங்கிறான் கைஸ். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கண்டுபிடிக்க வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் நம்ம இங்கே அந்த வயலை விட்டுட்டு இங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ பாருங்கள் இங்கே தேடலாம். இங்கிட்டே அங்கிட்டு பாருங்கள் நம்ம இது இருக்குது தட்டைப்பேர். இப்போ நம்ம கேணிக்கிட்ட வரைக்கும் நம்ம வந்துட்டோம் கைஸ். இன்னும் நான் யாரையுமே கண்டுபிடிக்கல. அவங்க எங்கே ஒழிஞ்சிருக்காங்கன்னு தெரில கைஸ். இப்போ பாருங்கள் இங்கே அங்கே என்னமோ ஒரு வெள்ளை கலரில் உருவம் தெரியுதா கைஸ் உங்களுக்கு? அங்கே தெரியுது கைஸ். நான் அங்கே கிட்டே போய் பார்க்க போகிறேன். யாரும் என்னை நோக்கி தான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தள்ளி போய் பார்க்குறேன் கைஸ். இப்படி போயிடுறேன். இப்போ இந்த ஐயோம்மா கைஸ் இங்கே இது தடுக்கி விட்டு வந்துருச்சு கைஸ். இப்போ பாருங்கள் இந்த மரம் பாருங்கள், அங்கே நம்ம பேர்னா மாங்காய் மரம் அங்கே இருக்குது கைஸ். கைஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த பாப்பாவை தான் கைஸ் நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். போருங்க அப்படியே பொறுமையாக போயிடும், இல்லைனா அல்லாக்க ஓடிடும். இதான் அங்கே பாருங்கள் ஹாய் கட்டதை பாரு, கிட்ட போகலாம். என்ன நீ இவ்வளோ சீக்கிரமாக அவுட் ஆகிட்ட? எங்கே இருக்கான் கைஸ்? புகழை எங்கேயோ இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்கோம். எனக்கு வேறு டைம் இல்லை கைஸ், இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. அந்த 1 நிமிஷத்தில் நான் அவனை கண்டுபிடிச்சிருவேண்ணா. ஏன் புகழ எங்கே இருக்க? உன்னை கண்டுபிடிக்க போகிறேன் கைஸ். அவனை காணாமே கைஸ். மூச்சு வாங்குது கைஸ். இன்னும் எவ்வளோ செகண்டு? ஒரு 40 இல்லை, ஒரு 40 கூட இருக்காது. கைஸ் அவனை பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு உருவம் தெரியுதா கைஸ்? அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம அவனை பிடிச்சாதான் வேறு அவுட்டுன்னு வேறு. நம்ம அந்த பாப்பாவை இப்போ பிடிச்ச மாதிரி அவனையும் பிடிச்சாதான் அவுட்டு. ஓடிட்டானா அதுதான் பயமாக இருக்கா. அவன் அங்கேயே உட்காந்துருந்தானா ஓகே. ஆனால் நம்ம பொறுமையாக போக நமக்கு டைம் இல்லை. ஆனால் அவன் அங்கே இருக்கா, நம்ம பார்த்துட்டோம். அவனை பிடிக்கணும். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்குது கைஸ். அவன் ஓட தயாராக இருக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். கடைசி 15 செகண்ட். இப்போ பொறுமையாகவே போகிறேன் கைஸ். எடுத்துறான் கைஸ் ஓட்டத்தை கைஸ். இன்னும் 10 செகண்டில் அவனை பிடிக்கணும் கைஸ். பிடி கைஸ். கண்டுபிடிக்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாப்பா கண்டுபிடிச்சிச்சு. புகழை நம்ம கண்டுபிடிச்சும் அவனை பிடிக்கலான்னு போகும்போது ஓடிட்டான் கைஸ். கடைசி 10 செகண்டில் ஒரு செகண்டை மிஸ் பண்ணிட்டோம் கைஸ். அவனை கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் அவுட் பண்ணல கைஸ். இப்போ புகழோட டர்ன். அவன் அவனும் எங்கள் 2 பேரை கண்டுபிடிச்சிட்டானா அவனும் இந்த பாப்பாவை வின்னு நான் அவுட்டு கைஸ். வாங்க, நான் அவுட் ஆக மாட்டேன்னு நினைக்கிறேன். புகழ் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். வாங்க அவன்கிட்ட கொடுக்கலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா புகழ் எண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நானும் அந்த பாப்பாவும் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் இந்த சைடு போகிறேன், அந்த பாப்பா நீ அந்த சைடு போ கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாப்பா அங்கிட்டு போகிறதுக்கு நம்ம இந்த சைடு போகலாம். இதில் நம்ம இந்த கரை ஏறலாம் பாருங்க. நம்ம அந்த சைடு போய்க்கலாம். போய் இந்த கரை ஏறிடலாம் பாருங்கள். கரை ஏறியாச்சு. இப்போ நம்ம ஒரு சேஃபான இடத்த இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும் கைஸ். இல்லைன்னா புகழ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். போன தடவை ஹைட் அண்ட் சீக்லேயே அவன் அசால்ட்டாக கண்டுபிடிச்சவன் கைஸ். இந்த புதருக்குள்ளே தான் நம்ம ஒளிய போகிறோம். வாங்க ஒளியலாம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புதருக்குள்ளே தான் வந்து ஒளிஞ்சிருக்கோம். புகழ் கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம கண்டுபிடிக்கிறான்னு பார்த்துக்கலாம் கைஸ். நம்ம வந்து எண்ணி முடிச்சிட்டோம் போய் செலியா அப்புறம் அந்த பாப்பாவை கண்டுபிடிப்போம் கைஸ். வாங்க கைஸ் அப்படியே போவோம். இங்கே ஃபுல்லாக செடியாக இருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட போனால் அடுத்தவங்க கூட வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். செலியா நான் பார்த்தேன். இதோ இப்படியே தாண்டி போனோம். இதோ அங்கே இருக்கான் பாருங்க கைஸ். நம்ம அவன்கிட்ட போனானே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வாங்க கைஸ் அப்படியே போவோம். இந்த அங்கே செலியா ஓடுறாங்க கைஸ். அவன்கிட்ட போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். கிட்ட வந்துட்டோம் கைஸ்.
இதோ அப்படியே ஓடுறான். ஐயோ கைஸ் இந்தோ வரான். ஐயோ நம்மளே புரிஞ்சுட்டாங்க கைஸ். இந்தோ இங்கே வந்துட்டான். ஐயோ வளையறானே சொல்லி நடந்து வந்துட்டுருக்கான். அங்கே இந்தோ வந்துட்டான். நான் வந்துட்டேன் உனக்காக. கைஸ் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்கிடுச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் உட்கார போகிறோம். இல்லை நம்ம கொஞ்சம் மறைஞ்ச மாதிரியே உட்காந்துக்கலாம். இந்த இடத்துல மறைஞ்ச மாதிரியே இருக்குது. நம்ம இந்த இடத்துல உட்காந்துக்கலாம். அப்புறம் புகழ் வர வரைக்கும் நம்ம இங்கேயே பார்த்து உட்காந்துருக்கலாம். அவன் வந்தானா நம்ம ஓடிடலாம். போகிறாங்க கைஸ். என்ன கைஸ் அங்கேயே உட்காந்துட்டான். ஏதோ தெரியாதமா ரெஸ்ட் எடுக்கிட்டேன்னு உட்காந்துருக்கோம். அப்படியே பொறுமையாக இருக்கு. வாண்டிங்கண்ணா இதோ இங்கே இருக்காங்க. சரியா இங்கே மூச்சு கைஸ் மூச்சு வாங்குதுன்னு உட்காந்துருக்க நேரத்தில் இவன் வந்து பிடிச்சிட்டாங்க கைஸ். ஒரு வேளை நம்ம அவுட் ஆகிட்டோம். இன்னும் கனிங்கிற அந்த பொண்ணு மட்டும் தான் இருக்குது. அவளையும் போய் பிடிக்க போகிறோம். கைஸ் பாருங்க, புகழ் ரொம்ப வேகமாக ஓடிட்டு இருக்கான் அந்த பாப்பாவை பிடிக்கிறதுக்கு. பாப்பா பார்த்துலான்னு நினைக்கிறேன் கைஸ். புகழை பாருங்க எவ்வளோ தூரம் ஓடிட்டான். கிட்ட போயிட்டான்னு நினைக்கிறேன் கைஸ். என்னடா ஸ்பீடு லோ ஆயிடுச்சு, சீக்கிரம் போ. நம்ம அந்த பாப்பா கிட்ட வந்துட்டோம் கைஸ். இதோ இங்கே தான் கைஸ் இருக்கு. ஆனால் நம்மளை பார்க்கல. மாட்டிக்கிச்சு. இந்த இங்கே பாருங்க மாட்டிக்கிச்சு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஒரு முடிஞ்சு கைஸ். இப்போ பாருங்கள், இந்த பாப்பா ரெண்டு பேரை அவுட் பண்ணிச்சு. புகழ் 2 பேரை அவுட் பண்ணிட்டான். நான் மட்டும் தான் ஒருத்தர் தான் அவுட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த மேட்சோட வின்னர் வந்து அவங்க 2 பேர். லூசர் பார்த்தீங்கன்னா நான் தான். போன ஆட்டியும் தோற்றுட்டேன், இந்த ஆட்டியும் நான் தோற்றுட்டேன் கைஸ். இப்போ நம்ம தோட்டத்தில் விளாண்டனால புகழ் காலெல்லாம் புல் பட்டு அரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி கை கால் கழுவிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த நேரத்தில் நம்ம மாடிக்கு வந்திருக்கோம். மேலே பாருங்கள் ஃபுல்லாக வானம்லாம் மழை பெய்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போது கைஸ் இதோ பாருங்கள் ஃபுல்லாக மேகம்லாம் கருத்துருச்சு. மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இடி சவுண்டெல்லாம் கேட்குது வேறு லெவலில். இன்றைக்கி வேறு லெவலில் மழை பெய்ய போதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே மாடியில் தான் படுக்கலான் இருந்தோம். ஆனால் மழை பெஞ்சு கெடுத்துருன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம விளையாண்ட இந்த கேமில் புகழும் அந்த பாப்பா வின்னர், நான் தான் தோற்றுட்டேன். அதுதான் ரொம்ப கொஞ்சம் எப்படி சொல்ல மோசமான சம்பவம்னு கூட சொல்ல முடியாது. போன தடவை விளையாண்ட ஹைட் அண்ட் சீக்லேயும் நான் தோற்றுட்டேன் கைஸ். இப்போவும் நான் தோற்றுட்டேன். நம்ம புகழ் தான் ஜெயித்தான். அதனால் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். பை கைஸ். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கான் ஆனில் போட்டுருங்க. பை கைஸ்.